வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் அமுதச்சுடர் சிறுகதை சேனலின் சார்பான பணிவான வணக்கங்கள். நாளுக்கு நாள் அமோக ஆதரவு அளித்து வருகின்ற ரசிக பெருமக்களுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன். வாழ்த்துக்கள். இன்றைய சிறுகதையில் நாம் கேட்க இருப்பது வாழ்வில் எதிலும் நிதானம் தேவை என்னும் சிந்தனைக்குரிய சிறுகதை. வாருங்கள், நிதானம் தேவை சிறுகதைக்குள் செல்வோம். திருத்தணியில் அன்று இரவு 1 மணி வரையில் போராடும் தனது மனதிற்கு ஆறுதல் அளிக்க விரும்பினார் மருத்துவர் ஆறுமுகம் என்பவர். முடியவில்லை. அப்படி அவர் தனக்குள் தானே புலம்பிக் கொண்டார். அப்படி நான் என்ன செய்துவிட்டேன்? உள்ளதை உள்ளபடி ஒழிவு மறைவு இல்லாமல் உண்மையைத்தானே அவர்களிடம் விளக்கினேன். இருந்தாலும் மனம் நிறைவு அடையவில்லையே எனக்கு என்று வருந்தினார். காரணம், அவர் மனைவி கமலம்பாள் எடுத்து உரைத்ததால் மனம் தடுமாறுகின்றதே என்றும் ஏங்கி புலம்பினார். ஆறுமுகம் ஓர் இதய நோய் மருத்துவர். ஆனாலும் இதயம் இல்லாமல் நடந்து கொண்டதை அறிந்த மனைவி கமலம், இதோ பாருங்க, நமக்கு திருமணம் ஆன நாள் முதல் உங்கள் பேச்சு நடவடிக்கைகளை நாளும் கவனித்துத்தான் வருகின்றேன். நான் சொல்வதற்காக தயவு செய்து என்னிடம் கோபப்படாதீர்கள், வருந்தாதீர்கள். மேலும் சொல்கிறேன், சில வேளைகளில் நீங்கள் சொல்லியது யாவும் தவறு என்று உங்களுக்கே புரியவில்லையா என்ன என்று ஒரு முறை முறைத்தாள் மனைவி. மேலும் அவள் தொடர்ந்தாள், நோயாளியிடம் நீங்கள் அப்படியா நேரில் விளக்குவீர்கள்? உள்ளதை உள்ளபடி சற்று யோசிக்க வேண்டாம். அவரோ ஒரு இதய நோயாளி. கேட்டால் உடன் தாங்கிடுவாரா? இடி விடுவது போல் அவர் எதிரிலேயே போய் அப்பப்பா, நினைக்கவே சங்கடமாக இருக்கிறது. பிழைக்க மாட்டீர்கள். அறுவை சிகிச்சையெல்லாம் வேண்டாம். ஊசி மருந்து மாத்திரைகள் சரிபடாது. மோசமாக உள்ளது உங்கள் நிலைமை என்று நோயாளியையும் எதிரில் வைத்து கொண்டா சொல்வீர்கள்? மற்றும் துணைக்கு வந்தவர்களிடமாவது அவர்களை தனியே அழைத்து தனி அறையில் கூறியிருக்கலாம் அல்லவா? யோசித்து பாருங்கள் என்றவள் மேலும் ஆறுமுகம் நன்கு உணர்ந்திட, இதோ பாருங்க, எதிலும் வாழ்வில் நிதானம் வேண்டுமுங்க. என்ன பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம், எந்த சூழலில் பேசுகிறோம், எப்படி பேச வேண்டும், எது சரி எது சரி இல்லை, யாரிடம் பேசக்கூடாது, யாரிடம் எதை சொல்லக்கூடாது என்பதையெல்லாம் வாழ்நாளில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டுமுங்க. இதை கூடவா நான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு என்றால் பரிதாபத்துடன் கமலா. சரி சரி, அறியாமல் உள்ளதை உள்ளபடி பேசிவிட்டேன் கமலம். தயவு செய்து என்னிடம் கோபிக்காதே. நீ சொல்வது முற்றிலும் உண்மையே. படித்தவன்தான். இருந்தாலும் ஒன்று சொல்வார்களே, we are graduate but not educated என்பார்களே. படித்து பட்டதாரியாகி இருக்கலாம், ஆனால் அறிவாளிகளாக ஆக்கப்படவில்லையே என்பார்களே. அது எனக்கு சரியாக போய்விட்டது கமலம். நோயாளிக்கு முதலில் நான் ஆறுதல் வார்த்தைகள் தான் கூறியிருக்க வேண்டும். அதுவே அவர்களை நீண்ட நாள் உயிர்ப்பிக்கலாம். நம்பிக்கைத்தானே வாழ்க்கை கமலம். நான் அதை மறந்துவிட்டேன். நானும் கற்றுதான் உள்ளேன். என்ன செய்வது? சரியான இடத்தில் அதை பயன்படுத்தாமல் உன்னிடம் மாட்டிக்கொண்டேனே. இருந்தும் அதன்படி நடக்காதது எனக்கும் புரிகிறது கமலம். உன் பேச்சோ திருவள்ளுவர் கூறுவது போல் உள்ளது. உண்மையிலேயே என் இதய கமலமே, நீ எனக்கு கமலமாக கிடைத்தது நான் செய்த பூர்வ புண்ணியமே என்று பாராட்டினான் மனதார. இன்று முதல் இந்த ஆறுமுகத்திற்கு வேறு முகம் குணம் இருப்பதை நீயே பார்ப்பாய், கவலைப்படாது. மற்றவர் இதய துடிப்பு அறிந்து நானே நடப்பேன் என்று பேசி வருகையில் திடீரென்று உள்ளிருந்து ஓர் குரல் ஒலித்தது. அம்மா, இங்கே வாயேன்
என்னடா காலேஜ் மேன், என்ன ஆயிற்று உனக்கும் என்றிட, அவனோ, இன்று தேர்வில் ஒரு தவறு செய்து விட்டேன் அம்மா. மிகவும் வேதனையாக உள்ளது. சாதனை படைக்க வேண்டும் என்ற உன் நம்பிக்கைக்கு நான் இன்று ஊறு விளைவித்து விட்டேன் அம்மா. வேதனை அளித்து விட்டேனோ என்று எனக்கே தோன்றுகிறது அம்மா என்று கண்ணீர் கலங்கினான். அவனை உற்று நோக்கிய கமலம், டேய் கண்ணு, அப்படி என்ன தவறு நேர்ந்தது, முதலில் அதை சொல் என்றிட, அம்மா, இன்று எனக்கு கிடைத்த வினாத்தாளில் எவையேனும் 4னுக்கு மட்டும் விடை பகரவும் விடை அளிக்கவும் என்று கேட்கப்பட்டிருந்ததம்மா. அதை நான் சரியாக உற்று நோக்கவில்லை. ஆர்வத்தில் நன்கு கற்று இருந்தமையால் முதலில் தொடர்ச்சியாக அமைந்த அந்த 4 வினாக்களுக்கும் மிகச்சிறந்த அளவில் விடைகளை துரிதமாக எழுதி முடித்து 10 நிமிடத்திற்கு முன்பே தேர்வறையை விட்டு வெளியே வந்துவிட்டேன் ராஜநடை போட்டு. மிகவும் சாதித்து விட்டதாக எண்ணினேன் அம்மா. ஆனால் என்றவன் கண் கலங்கினான். சரி, அழாதே. அதில் என்ன தவறு உள்ளது? அதை முதலில் சொல். இரும்மா, நான் இன்னும் என் எண்ணத்தை செய்த தவற்றினை முழுமையாகச் சொல்லவில்லையே அம்மா என்றவுடன் குறுக்கிட்ட அவசர புத்தி உடைய அந்த இதய நிபுணர் ஆறுமுகம் வியப்போடு, நீயுமாடா என்று பதபதக்க ஆரம்பித்தார். என்னடா சோதனை இது, நீயும் இன்று இப்படி ஆகிவிட்டாயே என்றவுடன், சரி சரி, அவசரப்படாதீங்கோ, போட்டு குழப்பாதீங்கோ, குழந்தை ரொம்ப வருத்தப்பட போகிறான். எல்லாம் சில வேளைகளில் நாம் சரியாக சிந்திக்காமல் செய்கின்ற அவசர முடிவுகள் யாவும் அப்படித்தான் அமையும் என்ற கமலம், சரி நீ சொல்லுடா கண்ணு என்று தாய் கமலம் அவனை விளக்கம் கேட்டாள். என்ன, நீங்கள் 2 பேரும் என்னை சொல்ல விடுறீங்களா என்ன? சரி சரி, சொல்கிறேன் கேளுங்க. தேர்வு அறைக்கு வெளியில் வந்த நான் எழுதிவிட்டு வரும் மற்ற நண்பர்களுக்காக காத்திருந்தேன் கம்பீரமாக. அவர்களும் வந்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்களை பார்த்து புன்னகைத்து வரவேற்றேன். அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்று கருதினேன். ஆனால் அவர்களோ வந்தவர்கள் தொங்கிய முகத்துடன் அதை காட்டிக்கொள்ளாமல் என்னை பார்த்து, டாக்டர் வீட்டு படித்த குடும்பத்து பையன் நீ, அருமையாய் எழுதியுள்ளதை உன் முகமே காட்டுகின்றது. யூனிவர்சிட்டி முதல் மதிப்பெண் கூட உனக்குத்தானே கிடைக்கும் என்றவுடன் நான் மெய்மறந்து போனேன். உடன் அவர்களை உற்று நோக்கிய நான், நீங்கள் ஏன் இன்று முகவாட்டத்துடன் உள்ளீர்கள்? தேர்வு நன்றாகத்தானே எழுதியுள்ளீர்கள். அப்படி இருக்க ஏன் உங்களுக்கு இந்த முகவாட்டம்? முதல் 4 வினாக்களும் அருமையான எளிமையானது ஆயிற்றே, பிறகு என்னவாயிற்று உங்களுக்கு என்று அவர்களை பரிவோடு கேட்டான். நண்பா, அதெல்லாம் சரிதான். கடைசி வினாவை நீ பார்த்தாயா? கை வைக்கவே எவராலும் முடியாது. ஆனால் நல்ல புத்தி கூர்மை உள்ள உன்னை போன்றவர்கள் மட்டுமே அதை சாதிக்க முடியும். எங்களால் இயலவில்லை என்று கண்ணீர் சொட்டு விட்டனர். சரி, அதை விட்டுவிட்டு முதல் 4யுமே என்னைப் போல் எழுதியிருக்கலாமே என்றேன் அவர்கள் பேச்சில். அப்பொழுதுதான் எனக்கு இடி விழுந்தது போல் இருந்தது. நான் செய்த மிகப்பெரிய தவற்றினை உணர்ந்தேன். அவர்களின் விளக்கிய வினா அமைப்பு முறை விளக்கத்தினால் என்ன அது என்று பெற்றோர்கள் குறுக்கிட்டு கேட்டவுடன் தன் முகத்தில் கண்ணீர் வழிய தொண்டை அடைக்க, அம்மா, நான் மிகுந்த ஆர்வத்தில் வினாத்தாளை மிகவும் கூர்ந்து நோக்காமல் கவனக்குறைவால் பிழை செய்து விட்டேன் என்று வருந்தினான். கமலத்தின் தோளில் சாய்ந்து அழுதபடியே என்னை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டிக் கொண்டான். அம்மா, இனி நான் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியிலும் சரி, மிகுதியான நம்பிக்கையிலும் சரி, எந்த முடிவும் எந்த வேலையிலும் உடன் எடுக்க மாட்டேன். இன்று நடந்த எனது தோல்விக்கான காரணம் எனது கவனக்குறைவே அம்மா, வேறொன்றுமில்லை என்று பேச முடியாமல் தழுதழுத்த குரலில் வாயடைத்து பேய் அறைந்தவன் போல் நின்றான். விளக்கம் எதுவும் சொல்லவே இல்லை. திடீரென்று அப்பொழுது அவனது வீட்டிற்கு கல்லூரி தோழர்கள் வந்தபோது அவன் புலம்பிடும் வேதனை காட்சியையும்
தவறுக்காக வருந்திடும் அவனது மனோநிலையையும் நேரில் முதலாக கண்டனர். அப்போது தாயான கமலம், ஏம்மா கண்ணுகளா, நீங்களாவது சொன்னீங்களேன், இவன் அழுகிறான், ஒன்றும் புரியவில்லையே, நடந்த தவறை சொல்லுங்கள் என்றவுடன், இவள் வேற கூற முடியாமல் தவிக்கின்றானே என்றும் கேட்டுக்கொண்டாள் தாய். என் மண்டைக்குள்ள நண்டு ஓடுற மாதிரி இருக்கு கண்ணுகளா, நீங்களாவது வந்தவங்க விளக்குங்களேன், என்ன தவறு செய்தான், நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் என்றவுடன் அவர்கள், அம்மா வணக்கம், டாக்டர் ஐயா உங்களுக்கும் வணக்கம், உங்கள் பையன் சிறந்த அறிவாளி, அதில் ஒன்றும் குறையில்லை. முதல் முறையாக தவறு செய்துவிட்டான் போல் தெரிகிறது. நாங்களும் அதை விளக்காவிட்டால் உங்கள் பார்வைக்கு நாங்களும் குற்றவாளிகள் ஆகிவிடுவோம் என்று கூறியவர்கள் மேலும் விளக்கினர். அவன் மிகுந்த எளிமையான வினாக்கள்தானே என்று அலட்சியமாய் வந்துற்ற முதல் 4 வினாக்களுக்கும் உரிய விடைகளை அருமையாக எழுதி வந்திருக்கின்றான். வினாக்கள் கேட்கப்பட்ட தாளினை சற்று 5 நிமிடம் கவனமாக முன்கூட்டியே அவன் பார்க்க மறந்து போனான் என்பதுதான் மிக தவறு. அதில் கடைசி பகுதியான வினாவிற்கு மட்டும் ஒவ்வொருவரும் கட்டாயமாக பதிலளிக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருந்தது. அதை ஆர்வத்தில் படிக்க மறந்துவிட்டான். அவசரக்காரனுக்கு புத்தி மற்று ஆயிற்றே என்பது போல் நடந்துவிட்டது. பகுதி முதல் 3 வினாக்களுக்கும் பின் பகுதி 2 கடைசி வினாக்கள் ஒன்றனுக்கும் ஆக 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க வேண்டும். அதுவே நடந்த உண்மை. முதல் 4ஐயும் அவன் எழுதிவிட்டான். கடைசியில் கட்டாயமாக எழுதப்பட வேண்டிய ஒன்றினை அவன் தேர்ந்தெடுக்கவில்லை. இதுதான் நடந்த உண்மை என்று கூறி முடித்தனர். அதிர்ந்து போன தாய் கமலம், டாக்டர் சார், பார்த்தீர்களா, விதை ஒன்று போட சுரை ஒன்றாம் முளைக்கும். உங்களைப் போலவே நம் பிள்ளையும் யோசிக்காமல் தவறு செய்து உள்ளான் என்று இதய கமலம் தன் இதயம் வெடிக்கச் சிதறி புலம்பினாள். அவளும், நான் மட்டும் எனது முழு கவனம் செலுத்தாவிட்டால் உங்களால் ருசியான உணவு நாளும் உட்கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்கள். எது எதற்கு எப்படி, எதை முதலில் எடுக்க வேண்டும், எதை அடுத்து கலக்க வேண்டும், எப்படி எவ்வளவு நேரம் வேக வைக்க வேண்டும், எவ்வளவு உப்புக்காரம் தண்ணீர் அதில் சேர்க்க வேண்டும் என்று நான் நிதானமாய் சிந்திக்காமல் தவற விட்டிருந்தால் நீங்கள் உணவில் நாளும் கை வைக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். நாம் செய்யும் ஒவ்வொரு எந்த வேலையின் போதும் முழு கவனமும் அதில் இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள். ஓரிரு முறை அமைதியாய் அதை செய்ய வேண்டிய தன்மையையும் சற்று நிதானித்து உற்று நோக்க வேண்டும். பார்வை உள்ள இடத்தில் எல்லாம் கவனம் அமையும் என்று கூற முடியாது. கவனம் சூழலுக்கு ஏற்ப மதிமயக்கத்தால் அங்கும் இங்கும் ஊஞ்சலாடி அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அதனிடத்து நம் அவசர புத்தியை காட்டாமல் நம் வேலைக்குள் முழு கவனம் அமையும்படி நிதானமாக நம் மனதை இழுத்து பிடித்து கையாள வேண்டும். நாம் வெளிப்படுத்தும் எண்ணம், சொல், செயலுக்கு ஏற்ப எருமையினும் பொறுமை கொண்டு நிதானம் என்னும் ஏணிப்படிகளின் துணை கொண்டு செயல்பட்டால் பதறாத காரியம் என்றும் சிதறாது அல்லவா என்ற கமலத்தின் அறிவுரை அவர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் வாழும் யாவர்க்கும் வாழ்க்கையில் எவ்வேளைகளிலும் நிதானம் துணை நிற்கும் என்பதே இக்கதையின் போக்கு. நமது நிதான விவேகமே மனதிற்கு சமாதானம் என்பதை புரிந்து வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். இக்கதை பிடித்திருந்தால் மாணாக்கர்களுக்கும் நன்முறையில் நுட்பமாக வேலைகளில் ஈடுபடும் அனைவருக்கும் இதனை பகரவும். நன்றி.